தோனி பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை, அவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாரு. லீடர் இவங்களுக்கு கிடைக்கல. இங்கேருந்து அங்கே 6 அடிப்பார் அவர். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு அவர் தான் அதோட ப்ராக்டிஸ். மினிமம் ஒரு 10 balls வந்து பால் எவ்ரி ப்ராக்டிஸில் தொலையும். அதுவும் ஷார்ட் பால் போட்டால் இங்கே ஆடும்போது புல் அடித்தா இந்த பக்கம் கிரவுண்டுக்கு வெளில போயிடும். ஸோ அந்த மாதிரி அடிப்பார், இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், பேட் ஸ்பீடு வந்து சேவாகோடது வந்து பேட் ஸ்பீடு, கங்குலி இது வந்து பேட் ஃப்ளோ. 6 எங்கேயோ போகும், அது பேட் ஃப்ளோ. பேசிகிட்டு இருக்காங்க, அவர் எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ எங்கள் மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க, ஸோ 4 ஃபாரினர் ஆடணும், இவர் ஆடலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் கப்பே வாங்காத ஒரு டீம், இங்கே 5 முறை கப்பு வாங்கின டீம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல. இங்கே காரணம், இங்கே கப்பு வாங்குறது காரணம் என்ன? இங்கே ஆர்சிபி பக்கம் கப்பு வராது காரணம். இங்கே இருந்தால் பாலிடிக்ஸே ஸ்டார்ட் ஆகுதுன்றது. முதல்ல ஒருத்தருக்கு அசைன் பண்ணுங்க, அவங்க தான்றது பப்ளிக்காக சொல்லுங்க. ஜெயிச்சா தோட்டா இவர் தான். யார் இப்போ ரோல் எடுத்துக்கிறது? கபில் தேவ்னால தான் எல்லாமே நடந்தது. ஐபிஎல் வந்ததே கபில் தேவ்னால தான். ஐசிஎல் நடந்தது. ஐசிஎல் ஃபெயிலியர் ரீசன் என்னன்னா, எல்லாருமே ஓனர்ஸ் வந்து கிரிக்கெட்னால எவ்வளோ நல்ல விஷயம் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பவுன்சர் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமி தான் வந்திருக்கோம். இங்கே யாரை மீட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தியாகராஜன் அவர்களை தான். அவங்ககிட்ட நிறையா பேசி, அவர் ஆர்சிபியில் அங்கே எப்படி நிகழ்வுகள் நடந்தது அதை பற்றியும், இந்த கிரிக்கெட் அகாடமியில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அது ஆர்சிபியில் 2 வருடம் அப்படியே அந்த பயணம் இருந்தது. அந்த பயணத்தின் போது உங்களுடைய மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் அங்கே இருக்கும். ஏன்னா முக்கியமான ஜாம்பவான்கள்லாம் அந்த டீமில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வுகள் பற்றி, மறக்க முடியாத நிகழ்வு பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேவரட் டீம் சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஃபேவரட் டீமாக தான் இருக்கும். என்னென்னா ஸ்டார் பிளேயர் விராட் கோலி ஆடுறத தொட்டு எல்லாருக்குமே அந்த டீம் வந்து ஃபேவரட்டாக இருக்கும். பட் நம்ம ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் தொட்டு அவங்க பேசுகிறது, ஆப்போனன்ட் டீம்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் வைஸ் வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட். அவங்க பிளேயர்ஸுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் என்ன தேவையோ எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீரியட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் வந்து ஏபி டிவில்லர்ஸ், கிறிஸ் கேல், விராட் கோலி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணுறதுன்றது ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் நிறைய அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். நான் அங்கே குறிப்பாக நமக்கு ஆர்சிபினால ஞாபகம் வருது விராட் கோலி மட்டும்தான். அன்று தொட்டு இன்று வரைக்கும் களத்திலே நின்று போராடிட்டு இருக்காரு. அந்த விராட் கோலியை பற்றி நீங்கள் பார்த்து, நாங்கள் பார்த்துருக்கிறது வேறு கிரவுண்டில், நம்ம டெலிவிஷனில். நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது இந்த மனுஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, வேறு மாதிரியான மனிதன் அப்படின்னு பார்த்த நிகழ்வுகள்லாம் இருக்கா? இல்லை, நிறைய இருக்குது. விராட் கோலி வந்து அவரோட ஒர்க் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ப்ராக்டிஸு, அவரோட ட்ரைனிங்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். டயட்டாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் வந்து ஒரு மினிட் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவரோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours கம்பல்சரி விளையாடுவார். டெய்லி விளாண்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் அதே மாதிரி பண்ணுவார். ஸோ ஹார்ட் கோர் கிரிக்கெட்டர்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அவரால் கொடுக்க முடிஞ்சுது. குறிப்பாக இப்போ விராட் கோலி நம்ம இவ்வளோ டேலண்டட் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இன்னை வரைக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை, எல்லாம் இருக்குது ஆனால் கப்பு இல்லையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன காரணம் சார்? அந்த கப்பு ராசி இல்லையா அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை திறமை இருந்தும் அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் டிசிஷன்ஸ் இருக்கும். இப்போ சிஎஸ்கே பொறுத்த பார்த்தீங்கன்னா தோனி தான் டிசிஷன். அதனால அவர் பண்ணுறத தொட்டு மேனேஜ்மெண்ட் அதில் இன்வால்வ் பெருசாக ஆக மாட்டாங்க கிரிக்கெட் சைடில். அதேமாதிரி மார்க்கெட்டிங் மற்ற சைடில் அவர் எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கும், பிளேயர்ஸ்ன்ற சென்ஸ் கேப்டன் எல்லாரோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும்போது கடைசியாக டிசிஷன் எடுக்கிறதுல தான் இங்கே ப்ராப்ளம் நடக்குது. அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பேட்டிங் விக்கெட் தான். நம்ம வந்து பெஸ்ட்டு 5 bowlers தான் விளையாடணும் டீம். ஸோ அவங்க எல்லா வாட்டியும் நிறைய பேட்ஸ்மென்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆர்சிபியில் தான், அங்கே தான் கிரவுண்டு கர்நாடகா தான் விளையாடுறாங்க. அப்போ போலர்ஸ் நல்ல ஒரு 5 bowler இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நான் பார்க்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில டைம் நல்ல bowler செட் ஆவாங்க. பட் என்ன காரணமே தெரியாது.
அடுத்த டைம் வந்து அந்த bowlers இருக்க மாட்டாங்க, திருப்பி அங்கே ஷஃபிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ 5 குட் bowlers இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது தோனி கோலின்னு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் தலையீடெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட கோலியால் அந்த கப்புன்றதை நம்ம எடுக்க முடியல அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல யார் பொறுப்பு ஏற்றுக்கிறதுல எதுவும் ஒரு பிரச்சனை காரணமாக இருக்குமோ? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். இப்போது பொறுப்பு ஏற்றுக்கிறது தான் மெயினான விஷயமே. இப்போ சிஎஸ்கே பொறுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தோனி வந்து லாஸ்ட் ஆடினா தோனி கண்டிப்பாக அவர் பொறுப்பு ஏற்றுப்பார், வின்னுனா டீம்னு சொல்லுவார். இப்போ இங்கே யார் பொறுப்பு ஏற்றுக்கிறானே தெரியலையே. ஸோ அது ஒன்று இருக்குது. அது போக இப்போ விராட் கோலி லீட் பண்ணுறாரும்போது அவர் ஏன் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல அப்படின்ற சென்ஸ் என்னென்னா, அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர். ஸோ அவருக்கான ஒரு டைம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுற டைமாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், இந்த டைம் அவருக்கு மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அவர் ஜடேஜா யாரெல்லாம் நிறைய ஒர்க் எத்திக்ஸ் நிறையா அவங்களோட ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணுறவங்க, ஏபிடியூலர்ஸாக இருக்கட்டும், அவங்களால ஏன் பண்ண முடியாதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 hours வந்து ஒரு நாளைக்கு மேனேஜ்மெண்ட்டோட பேசணும், அவங்க ட்ரைனிங்கை விட்டுட்டு பேட்டிங்கோ எதுவோ, அது போக ப்ரெஸ்ஸோட பேசணும். இதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட ப்ராக்டிஸ் டைம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவங்களால வந்து இது ரெண்டுமே பார்க்க முடியல. பட் தோனி பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை, அவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு குஷன் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு இருக்குது. ஸோ கோலி பொறுத்த வரைக்கும் அதுதான். மற்றபடி நல்ல பிளேயர், கரெக்டான லீடர் இவங்களுக்கு கிடைக்கல. குட் லீடர் கிடச்சி கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா கன்ஃபார்மாக ஆர்சிபி ஜெயிப்பாங்க. இல்லை, இந்த ஒரு இதில் கோலிக்கான அந்த அக்ரெசிவ், தோனியை கோல்னு சொல்லுவோம், இவர் அக்ரெசிவ் ஒரு மேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே பார்க்கும்போது கோலி எப்படி இருப்பார்? செம்ம கேரக்டருங்க. அவர் வந்து கிரவுண்டை விட்டு வெளில வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கோலின்ற மாதிரியே இருக்காது. அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ ஹம்பிள் பர்சனு, ஒரு நார்மல் பர்சனையுமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி குட் ஹார்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அந்த லெவலில் ஆட முடியாது. வெரி குட் பர்சன் அவர். அவர் வந்து அக்ரெசிவ் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் பேட்டிங் ஆடும்போது அக்ரெசிவாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது? பேட்டிங் ஆடிட்டு போலர் மூஞ்சி கூட பார்க்க மாட்டார், முறைச்சா கூட குனிஞ்சிடுவார். அக்ரெசிவ் வந்து ஃபீல்டில் அதெல்லாம் அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, கேம்குள்ளே இருக்கணும். அந்த இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம கேம் விட்டு வெளில போக மாட்டோம். ஸோ அதுக்காக தான் அவர் அவ்வளோ அக்ரெசிவாக ஃபீல்டிங்கில் எல்லாம் பண்ணுறது. பட் விச் இஸ் குட். ஸோ அதனால தான் விராட் கோலி நம்ம யாருமே கம்பேரே பண்ண முடியாது. அப்போ நீ விராட் கோலி கூடவே இருந்து பார்த்தீங்க 2 வருடம். இப்போ விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப டவுனாக இருக்குது, ஃபார்மில் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன காரணம் இப்போ இந்த சூழ்நிலையில்? ஓகே, நல்ல கொஸ்டின் அது. ஆக்சுவலாக என்னென்னா, சச்சின் டெண்டுல்கருக்கும் இவருக்கும் கம்பேரிசன் பண்ணாங்க. பட் நான் கம்பேரிசனுக்காக நான் சொல்லலை. பட் ஒரு விஷயம் கம்பேர் பண்ணலாம். என்னென்னா, அவர் ஆடும்போது அந்த ஹங்கர் இருந்தது, ப்ளஸ் அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருந்தது. இப்போ விராட் கோலி ஆடும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டார். இப்போ சேலஞ்சஸ்ன்றது இவர் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான் சேலஞ்சு. அது போக இப்போ கவர் டிரைவ் ஆடக்கூடாதுன்னா சச்சின் ஒரு மேட்ச் ஆடாமல் 240 அடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த கேம் அவரால் கொண்டு வர முடியுது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கோலின்றது மாதிரி ஆடாமல் ஒரு நார்மல் பர்சனாக திருப்பி பேக் டு பேசிக்ஸ் போயிட்டு இப்போ கவர் டிரைவ் ஆடக்கூடாதுன்னு ஆடவே கூடாது. ஸோ ஆடாமல் அவர் கேம் ப்ராக்ரஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, நான் பேட்டிங் ஆடுறேன், நான் கோலின்றதை மறந்துட்டு நான் ஒரு நார்மல் பிளேயர். ஓகே, ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஆடணும். இப்போ கோலின்றதோட்டு தான் நான் கவர் டிரைவில் நான் ஸ்ட்ராங்கு ஆடியாவன் ஆடுறாரு, அவர் அதை ஆடக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 years அவர் ஃபார்மில் இல்லாத டைம் அவர் எவ்வளோ பேக் ஃபுட் ஆடிருக்காரு பாருங்கள். அவுட் சைடு இந்தியா பேக் ஃபுட்டே ஆடல. ஸோ எய்தர் ஃப்ரண்ட்டாக பேக்கான்ற டவுட்டில் தான் எல்லாத்தையும் அவுட் ஆறாரு. அதுவும் அவே ஃப்ரம் த பாடி, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் நடுவில் தான் அவுட் ஆறாரு. ஸோ இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா எய்தர் ஃப்ரண்ட் ஆடணும் இல்லை பேக் ஆடணும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 balls ஒரு பேக் ஃபுட் ஆடிருக்க மாட்டார் 2 years அவுட் சைடு இந்தியா. ஸோ அதுதான் பேசிக் ப்ராப்ளம். அது போக அவர் ரன்ஸுக்கு ஆடக்கூடாது, பால்ஸுக்கு ஆடணும். நான் கோலின்றதை மறந்துட்டு நான் 100 balls-க்கு ஆடணும், 100 runs-க்கு ஆடக்கூடாது. அது அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கன்ஃபார்மாக ரன் அடிக்கலாம். ஓகே சார், நம்ம கோலி அப்படின்றத தாண்டி அங்கே முக்கியமான ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க, குறிப்பாக கிறிஸ் கெயில். அவரை பார்த்தாலே இந்த மனுஷன் யாரா இப்படி அடிக்கிறாரு அப்படின்போது நீங்கள் நேரடியாக உட்காந்து பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது அந்த மனிதர் எப்படி இருந்தார்? இல்லை, கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் அது சொன்ன மாதிரி தான். நான் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ண 3 பேருமே பயங்கர கிரேட். இப்போ கிறிஸ் கெயில் வந்து பியூர் ரிசல்ட் தான், ப்ராசஸ் அதெல்லாம் நம்ம ஒருத்தர் பேசலாம். இவர் வந்து ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மிடில் விக்கெட்லேருந்து 6 அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அவர் அப்படி பண்ண மாட்டார். நெட்ஸுக்குன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு விக்கெட் இருக்கும், பவுண்டரி லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் பவுண்டரி பால் போகும்போது ஒரு ப்ராக்டிஸ் விக்கெட்ஸ்னு இங்கேருந்து அங்கே 6 அடிப்பார். அவர் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு, அதுதான் அதோட ப்ராக்டிஸ். மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 10 balls வந்து பால் எவ்ரி ப்ராக்டிஸில் தொலையும்.
அதுவும் ஷார்ட் பால் போட்டால் இங்கே ஆடும்போது புல் அடித்தா இந்த பக்கம் கிரவுண்டுக்கு வெளில போயிடும். ஸோ அந்த மாதிரி அடிப்பார், இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஒரு மேட்ச் ரன் ரேட்டில் ஜெயிக்கணும், விச் இஸ் சான்ஸே இல்லை ஜெயிக்கிறதுக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஜெயிக்கணும். நான் இருந்த டைம் தான் அந்த டைம் வந்து மேட்ச் தோற்றுடும். நாங்கள்லாம் ஃபீல் பண்ணி அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துருக்கோம். அப்போது பாஸ்ன்னு சொல்லுவாங்க, விஜய் மல்யா, அவர் தான் எங்கள் அந்த டைம் அவர் தான் வந்து ஓனர். அவர் உள்ளே வந்தார். இவர் அப்படியே உட்காந்துட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சார், யாரும் பேசல, சைலண்ட்டாக இருந்தோம். திடீர்னு எந்திரிச்சார், வி ஆர் வின்னிங் நெக்ஸ்ட் மேட்ச் அண்ட் வி ஆர் குவாலிஃபைங் அப்படின்னாரு. எங்களுக்கு புரியல, எப்படி இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி நடக்கும், பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். இருந்தது ஒரு 10% பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி அடுத்த மேட்ச் அவர் 100 அடிப்பார், நாங்கள் குவாலிஃபை ஆகும், அந்த டைம் ஃபைனல்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத இன்சிடென்ட். அதே மாதிரி அவரும் ஆஃப்டர் கிரிக்கெட் ஃபுல் ஃபன் தான், உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா, அப்படியே தான் இருப்பார். ஆனால் ப்ராக்டிஸ்ன்னு வரும்போது கம்பல்சரி 2 hours டெய்லி பேட்டிங் ஆடுவார். ஸோ அவரோட ஒர்க்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இருக்குது, இவரோடது இந்த மாதிரி இருக்கும். இல்லை, அவர் என்னதான் அப்படி ஆனாலும் இங்கே நம்ம அவரை விட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் அவரை மாதிரி யாருமே ஆட முடியல. அவரோட பிசிக் அப்போ அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸோட பிசிக் அப்படி இருக்கா எப்படி சார்? இப்போ வந்து கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது, பேட் ஃப்ளோன்னு இருக்குது. இப்போ இது 3மே இருக்கிற பிளேயர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. இப்போ எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், பேட் ஸ்பீடு வந்து சேவாகோடது வந்து பேட் ஸ்பீடு, கங்குலி இது வந்து பேட் ஃப்ளோ. கங்குலியோட பேட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 6 எங்கேயோ போகும், அது பேட் ஃப்ளோ. பவர்ன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது யார் சொல்கிறது, இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து பேட் ஸ்பீடு ப்ளஸ் பவர், இப்போ நம்ம 2ஆக சேர்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ் கெயிலுக்கு வந்து பவர் இருக்குது, பேட் ஸ்பீடு இருக்குது, ஸோ அதே மாதிரி பேட் ஃப்ளோ இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு பிளேயர் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, யூனிவர்சல் பாஸ் மாதிரி தான். அது ரொம்ப கஷ்டம், அது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி தான். ஏன்னா இப்போ போலார்டுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது, பேட் ஸ்பீட் இருக்குது, ஃப்ளோ இல்லை, அதனால செக் பண்ணுவார், பாதி தான் ஆடுவார். இவர் வந்து இவரோட ஒரு எத்திக்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா போய் யூடியூப்பில் பாருங்கள் அவரோட பழைய மேட்சஸ்லாம். ஃபஸ்ட்டு 12 balls அவர் ரொம்ப பாலை கிட்டக்க பார்த்து அடிக்காமல் ஆடினார்னா அந்த மேட்ச் அடிச்சிடுவார். ஃபஸ்ட்டு 12 பாலை கிட்டக்க பார்ப்பார், அடிக்கவே மாட்டார். கிட்டக்க பார்த்து ஒன்று ஆடுவார், ஆட் பவுண்டரிஸ் வரும் எடுத்துப்பார். அந்த மேட்ச் எல்லாமே பெரிய ஸ்கோர் அடிப்பார். அதே மாதிரி அவரோட கால் ஸ்டாண்ட்ஸ், இந்த கால் 2 கால், ஒரு கால் இப்படி ஓப்பன் பண்ணார்னா அப்போ அடிக்க ஆரம்பிக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ நான் அந்த அளவுக்கு அவங்களெலாம் அவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேருந்து நிறைய இன்புட்ஸ் நான் நிறையா எடுத்திருக்கேன் நான். இப்போ கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இன்ன இடத்துலேருந்து நீ எங்கே போனாலும் இடத்துலேருந்து அடிப்பேன்ற மாதிரி ஒருத்தர், இன்னொருத்தர் மிஸ்டர் 360, எங்கே போனாலும் அவர் வேறு மாதிரி போய் ஆடுவார். அந்த டிவிலியர்ஸை பற்றி நாங்கள் பார்க்கறத நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்கல்ல, அங்கே ஒரு ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் பண்ணியிருப்பார் ஏதாச்சும் மேட்ச்? இல்லை, இருக்குது, சரியான இன்சிடென்ட்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ ஏபி டிவிலியர்ஸ் வந்து இவங்க 2 பேரையும் கொஞ்சம் மேலே அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவார், ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே புஷ்அப்ஸு புல்அப்ஸு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி மிஸ்டர் பர்ஃபெக்ட்ன்றது அவர் தான் பேர் வைக்கணும். ஒரு டைம் நீங்கள் 7-1னா 7-1க்கு அங்கே இருப்பார், 7-10னா 7-10க்கு இருப்பார். நீங்கள் இந்த டைம் ப்ராக்டிஸ்னு அப்படி இருக்கணும். அதில் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்கிறேன். ஒரு வாட்டி எங்களுக்கு டீம் மீட்டிங் வச்சாங்க. ஸோ 5:30க்கு டீம் மீட்டிங் வச்சாங்க, 7:30க்கு வந்து நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு போனோம். எங்களோட 5:30 மீட்டிங் வந்து 6:30 ஆகுது. ஸோ நான் ஆல்ரவுண்டர் தொட்டு போலிங் டீம்லேயும் இருக்கேன், பேட்டிங் டீம்லேயும் இருக்கேன், நெக்ஸ்ட்டு ஃபுல் டீமோடையும் நான் இருக்கேன். ஸோ போலிங் டீம் மீட்டிங் 1 hour டிலே ஆகுது, அதுலேருந்து பேட்டிங் டீம் டிலே ஆகுது. 7:30க்கு தான் வந்து ஃபுல் டீம் மீட்டிங் வருது. நான் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். கேப் எடுத்து இப்படி பண்ணி ஒரு மாதிரி இருந்தார் அவர். எனக்கு புரியல என்ன பண்ணுறாருன்னு. பேசிகிட்டு இருக்காங்க, அவர் எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ எங்கள் மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க, ஸோ 4 ஃபாரினர் ஆடணும், இவர் ஆடலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்னமோ நிஜமாலுமே இவர் ஆடலில் தெரிஞ்சிச்சோ அதனால் அப்படி பண்ணுறாருன்னு நமக்கு அப்போ இருக்க மூளைக்கு அப்படி தானே தோணும். நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், பக்கத்தில் தான் இருந்தார், பட் அவர் ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாம் ஓனர்ஸ் கோச்சஸ்லாம் பேசின அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டாங்க. இவர் மட்டும் கை தூக்குனார். என்னன்னு கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார், இந்த மாதிரி எனக்கு வந்து டைமிங் ரொம்ப முக்கியம், இன்றைக்கி என்னோடய ப்ராக்டிஸ் டைம் கட் ஆகிடுச்சு, ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார் அவர். சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அதுக்காக மீட்டிங் முடிஞ்சா போயிட்டார். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களாம் திருப்பி மீட்டிங், ஆல்ரவுண்டர்ஸ் மீட்டிங், டைம் ஆச்சுன்னு. ஸோ அதுலேயும் நான் இருக்கிறேன். ஸோ என்னை கூப்பிட்டு பேசும்போது அப்போ ஃபைனல் பண்ணிட்டாங்க, வேணாம் இப்போ நம்ம அவர் இந்த மேட்ச் ஆட வைக்கலன்னா இதனால நான் ஆகிடும், அவர் இந்த மேட்ச் ஆடட்டும்னாங்க. பட் அந்த மேட்ச் நாங்கள் குவாலிஃபை ஆகணும்,
நல்ல ரன் ரேட்டில் இதே மாதிரி தான் குவாலிஃபை ஆகணும். சரின்ட்டு என்னாச்சு, மீட்டிங்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு நம்ம விக்கெட் விழுந்துடும். அந்த மேட்ச் தான் ஏபி டிவிலியர்ஸ் வந்து ஸ்டெயினை ஸ்கூப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு எல்லாமே அடிப்பார். அடித்து மேட்சை பயங்கரமாக வின் பண்ணி கொடுப்பார். ஸோ அது ஒரு என்ன இன்சிடென்ட்னு சொல்ல முடியல. என்னென்னா அதனால இது நடந்தே இல்லை அவர் அந்த மேட்ச் ஆடாமல் இருந்திருப்பார். ஸோ அந்த மேட்ச் ஆடின தொட்டு நாங்கள் அடுத்தடுத்த லெவல் குவாலிஃபை ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும். மிட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான், பட் எங்களுக்கு அந்த வின் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இல்லை மற்ற பிளேயர்ஸ் காட்டிலும் இவர் ஆடுறது இந்த ஸ்கூப்பு ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் தான் புதுசாக கொண்டு வர மாதிரி இருந்துச்சு கிரிக்கெட் பார்க்கும்போது. அந்த டைமில் பார்க்கும்போது அப்படி ஆடுற ஒரு டெக்னிக் இது எப்படி சார்? அந்த டெக்னிக் இப்போ இருக்க பசங்களாம் உடனே இதே எடுத்துக்கிறானுங்க. எல்லாமே பேசிக் நம்ம வந்து டிஃபென்ஸ் ஆடணும் அப்படின்றாலும் மறந்துட்டானுங்க இப்போ உள்ள பசங்க. எல்லாமே எடுத்த உடனே அந்த ஒரு ஹர்திக் பாண்டியா அந்த டிவிலியர்ஸ் மாதிரி நான் படுத்து கிடந்து ஆடுவேன்ற லெவலுக்கு போயிட்டானுங்க. ஆக்சுவலாக அவர் அந்த விதைச்ச விதை அது எப்படி கரெக்டாக இருக்கா? நீங்கள் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் பார்க்கணும். இப்போ நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நான் எடுத்தோன்னே சூப்பர் ஸ்டார் இப்போ இருக்கிறத பார்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தார் பார்க்கணும். அதே மாதிரி நான் ஏபி டிவிலியர்ஸ் ஆடினா ஏபி டிவிலியர்ஸ் இன்னொரு ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. டெஸ்ட்டில் அதிக பால் ஆடின ரெக்கார்டு இவர் தான். இவரால் அதிக பால் ஆட முடியும், ஃபாஸ்ட்டாகவும் ஆட முடியும். ஸோ அவர் வந்து 100% டீம் மேன். டீமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அவருக்கு ரோல் கொடுக்கணும். இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கிறிஸ்கேல் கோலி 2 பேர் ஓப்பனிங் போனோம். கிறிஸ்கேல் வாமிட் எடுத்து அவரால் போக முடியல. ஸோ வேற ஒரு பேட்ஸ்மேன் ஓப்பனிங் அனுப்புகிறாங்க. நான் தான் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போனோம். ஸோ நான் போயிட்டு வரத்துக்குள்ளே இவர் என்ன கேட்குறாரு, என் ரோல் என்ன, நான் என்ன டவுன் பண்ணு கேட்டுனே இருக்காரு. எனக்கே யாரும் சொல்லலை, போய் கேட்டுவான்றாரு. ஏன்னா இவர் வந்து 2 டவுன் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பார் மைண்ட் செட்டு, 3 டவுன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பார், எவ்வளோ ஓவர்ஸ் எவ்வளோ ரன்ஸுக்கு எப்படி ஆடணுன்றது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லும் போது தான் அவர் ஃப்ரீயாகிறாரு. ஸோ எந்த அளவுக்கு கிரிக்கெட்டை ரீட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா எந்த போலர் அட்டாக் பண்ணணும் என்ன பண்ணணும். நீங்கள் வந்து டிவியில் தான் பார்க்குறீங்க, அவர் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாங் ஆன் அவர் கீப்பிங் பார்க்குறீங்க, நீங்கள் ஃபீல்டிங்கில் நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக லாங் ஆன்லேருந்து மிட் விக்கெட்டுக்கு அவர் வேகமாக பால் எடுத்து அவர் துரடிச்சுட்டார். அவ்வளோ ஸ்பீடாக யாரும் ஓட முடியாது. அவர் ஆக்சுவலாக ஃபுட்பால் பிளேயர் கூட, ஆனால் செம்ம ஸ்பீடு ஃபிசிக். அதே மாதிரி பெருசாக இன்ஜுரி இல்லாமல் ஆடின ஒரு கிரிக்கெட்டர் அவர். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அவரோட ஒர்க் எத்திக்ஸு அவரோட கேம் சென்ஸு கேம் பிளான்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 வருடம் அந்த டீமில் இருந்திருக்கீங்க. குறிப்பாக நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா நமக்கும் பாகிஸ்தான் சுத்தமாக ஆகாது. அப்போ இந்தியா பாகிஸ்தானா ஒரு வரவேற்பு இருக்கும், ஒரு ரொம்ப பயங்கரமாக எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த சென்னை ஆர்சிபி நமக்கு காவிரி பிரச்சனை இருக்குது கர்நாடகாவுக்கும் நமக்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டா ஆர்சிபி சென்னை பயங்கர ஒரு விறுவிறுப்பாயிருது, எதிர்பார்ப்பு அதிகமாகிடுது. இங்கே ஒரு பக்கம் கப்பே வாங்காத ஒரு டீம், இங்கே 5 முறை கப்பு வாங்கின டீம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல. இங்கே காரணம், இங்கே கப்பு வாங்குறது காரணம் என்ன, இங்கே ஆர்சிபி பக்கம் கப்பு வராது காரணம் என்ன? நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான லீடர் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு கரெக்டான லீடர் வேணும். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா எடுக்கணும், ஜெயிச்சாலும் தோத்தாலும். ஸோ அதுக்கு ஒரு பர்சன் நம்ம அசைன் பண்ணணும், நீங்கள் எல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. 1 இயரில் திருப்பியும் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, திருப்பி பண்ணுறாங்க. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சிஎஸ்கேல கிரிக்கெட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தோனி தான். மேனேஜ்மெண்ட் அவங்க சைட் சூப்பராக பண்ணிவிடுவாங்க. இங்கே மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு பர்சன் யாருன்ற ஒரு லீடர் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ளஸ் நம்மளோட பிளானிங் கொஞ்சம் பக்காவாக இருக்கணும். நம்ம வந்து ஆர்சிபியில் விளாட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் போலர்ஸோ அங்கே வந்து வேகமாக போடுற மாதிரி போலர்ஸ் எடுக்கக்கூடாது. நிறையா மிக்ஸ் பண்ணி போடுற போலர்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேயோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வேகமான போலர்ஸே தோனி எடுக்க மாட்டார், ஸ்லிப்பே வைக்க மாட்டார். எல்லாமே ஸ்விங் போலர்ஸ் எடுப்பார். ஸ்விங் பண்ணுவாங்க, லைனாக பாயிண்ட்டு கவர்ஸு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் இப்படியே வச்சுருவார். வச்சுட்டு மூமெண்ட்டில் மட்டும் போடுவோம். எங்கே வேகம் இருக்கும் கொடுத்து அடிக்கிறதுக்கு. ஆர்சிபி விக்கெட்டில் பவுன்ஸ் இருக்கும், வேகம் இருந்தால் இன்னும் அடித்தா இன்னும் போகும். ஸோ அசரங்காலாம் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். பட் ஆனால் அவர் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி மிஸ்ட்ரி மாதிரி போலர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, சொன்ன மாதிரி பெஸ்ட் போலர்ஸ் கரெக்டான லீடர்ஸ் வேணும். அந்த லீடரை நம்பி ஒரு 2 இயர்ஸ் விட்டுறணும். பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் நம்ம பிளான் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ அது பண்ணால் நம்ம ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். நல்ல மேனேஜ்மெண்ட்டு, டீமும் நல்ல டீம் தான். பட் சொன்ன மாதிரி ஒரு லீடர் கரெக்டாக அவரை பிலீவ் பண்ணி நம்ம அவருக்கு ரோல்ஸ் கொடுக்கணும். சமீபத்தில் பார்த்துருப்போம் அந்த சிஎஸ்கே இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ட்ரோல்லாம் மெட்டீரியல் அதிகமாக வந்துட்டே இருந்தது. இங்கே இந்த ஆர்சிபி சிஎஸ்கேன்றது இந்த பேருக்காகவா, இல்லை இங்கே விளையாடக்கூடிய தோனி அங்கே விளையாடக்கூடிய விராட் கோலி அந்த பேருக்கா, இவங்க 2 பேருக்காகவா? இல்லை அது எப்பயுமே நாம் வந்து சிசிஎல் நான் கோச் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இது பண்ணியிருக்கேன்,
நாங்கள் ஸ்டேட் மேட்ச் ஆடிருக்கோம். எதுவாக இருந்தாலுமே இது 2 டீம் வந்தாலே அந்த ஒரு இது எப்பயுமே இருக்கும். ஏன்னா அது 2 ஸ்டேட்லேயும் வந்து நல்ல பிளேயர்ஸ் அதிகம். நீங்கள் எல்லா ஃபார்மேட்லேயும் ஆர்சிபியில் பார்த்தாலும் நல்ல பிளேயர்ஸ், இங்கேயும் நல்ல பிளேயர்ஸ். நீங்கள் ரஞ்சி ட்ராஃபியில் பார்த்தாலும் கர்நாடகா எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளும் நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி எல்லா ஃபார்மேட்ஸ்லேயும் அந்த ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்ம மேட்ச் அடிச்சிடலாம், நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு போட முடியாது. நம்ம எந்த ஃபார்மேட்டில் போனாலும் அவங்களோட நம்ம ஃபைட் டில் தி எண்ட், கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணால் ஜெயிக்க முடியும். ஸோ அவங்க நல்ல டீம் தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகும். குட் கிரிக்கெட்டராக நான் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு குட் காம்படிஷனாக தான் நான் பார்க்குறேன். டீம் நல்ல டீம் சொன்னாலும் நீங்கள் ஒரு சென்னை பையன், இங்கே சென்னைக்கு ஆர்சிபி நடக்கும்போது அங்கே மைண்ட் செட் என்னவா இருக்கு? நம்ம ஆர்சிபி ஜெயிக்க நினைப்பீங்களா, இல்லை நம்ம சென்னை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா? இப்போ நான் ஆர்சிபியில் இல்லை, நான் வந்து சென்னை ஜெயிக்கணும்னு தான் கண்டிப்பாக ஆசைப்படுவேன். பட் ஆர்சிபி நான் விளாண்ட தொட்டு அவங்களும் வின் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டியாவது அவங்க வின் பண்ண நமக்கு ஆசை இருக்கும். ஏன்னா அவங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வின் பண்ணிட்டாங்க, விமன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அது மாதிரி மென்ஸ் ஒரு வாட்டியாவது வின் பண்ணிட்டோம், நம்ம நிறைய வின் பண்ணிட்டோம். ப்ளஸ் தோனி வந்து கம்பேர் பண்ண முடியாது, இனிமேல்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணணும் எதுவுமே இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் போய் ஒரு லெஜண்ட் அப்படி ஆகிட்டார். ஸோ அதனால ஒரு வாட்டி ஆர்சிபி வின் பண்ணாலும் ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான். ஓகே சார், இப்போ ஐபிஎல் ஆடுறாங்களா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ், இவங்க ஏன் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய மற்ற போட்டிகள்லாம் ப்ரீமியம் லீக்ஸ்லாம் நிறைய நடக்குது, அங்கே ஏன் இவங்க போய் பங்கெடுக்க மாட்டாங்க? காரணம் என்ன சார்? அது வந்து இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ளஸ் கிரிக்கெட் தான். ஸோ ஒரு மார்க்கெட்டே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேயர்ஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ அவங்க வெளியில் போய் விளாட்றாங்க, ஒரு இன்ஜுரி ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இங்கே ஐபிஎல்லில் இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ நடத்துகிறாங்க, அவங்களால ஆட முடியாது. ப்ளஸ் கண்ட்ரிக்கு ஆடணும். இது எல்லாம் பார்த்து இவங்களோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎல் இல்லைன்னா அவங்க வந்து அவங்களோட கிளப்புக்கு விளாடணும், அது போக ரஞ்சி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, தியோதர் ட்ராஃபி, இந்தியா இது எல்லாம் விளாடணும். இதுக்கே நமக்கு டைம் பத்தாது. இது போக கண்ட்ரிக்கு விளாடணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெட்யூல்ஸ் டைம் இருக்காது. மேபி ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ் போகலாம். ஆனால் அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே பிளேயர்ஸ் பற்றாக்குறை ஆகிடும். அப்போது அது போக ஸ்பான்சர்ஸும் அங்கே போயிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும், இங்கே நமக்கு பெருசாக அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே விளாடுறதுக்கு இது பண்ணுறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வெளில போய் விளாடுறதுக்கு. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இல்லை நம்ம பிளேயர்ஸ் இப்படி, இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே. இந்த ஐபிஎல் ஏதோ வர்றாங்க போகிறாங்க, இங்கே ஒன்றும் சோபிக்காத மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே கண்ட்ரிக்காக அண்ணா அது வேறு மாதிரியான ஒரு கேமாக இருக்குது. நம்ம இங்கே இருக்கும்போது இந்த பையனை அங்கே அப்படி ஆடுறான்ற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அது? சார், ஆஸ்திரேலியாவோட ஒர்க் எத்திக்ஸ்ன்றது தி பெஸ்ட் இன் த வேர்ல்டு. இப்போ உங்களுக்கு தெரியாத சில விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இனிமேல்ட்டு நோட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நிறைய அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு நடக்கும்போது, இந்தியாவில் மேட்ச் நடக்கும்போது அந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா பிளேயர்ஸும் விளாண்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ் யூஸ்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் எப்படி இருக்குன்னா, கேப்டன் வந்து கமாண்டர் ஆகிடுவார், பிளேயர்ஸ்லாம் சோல்ஜர்ஸாக மாறிடுவாங்க. அப்போ கமாண்டரோட ரோல் என்ன, ஒரு விஷயத்த சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காம பண்ணுறது அவங்க. பட் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் அது பண்ண முடியாது. ஒரு மும்பை இந்தியன்ஸ்லேயே ரோஹித் சர்மா ஒரு விஷயம், ஹர்திக் பாண்டியா அவங்க கேட்குறாங்களா இல்லையா, அப்படிலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அப்படி இருக்காது. அங்கே வந்து அவங்களோட ஒர்க் பேட்டர்னே வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஐபிஎலுக்கு முன்னாடி வந்தாங்க, விளாண்டாங்க, வின் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபிஎல்லேருந்து அங்கே விளாட்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100% சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்க. 50% தான் அவங்களுக்கு போகும், 30% என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்ற மாதிரி போகும், 20% வந்து போர்டுக்கு போகும். ஸோ இதுதான் ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால அவங்களோட ரெஸ்ட் டைமும் பார்ப்பாங்க, ப்ளஸ் அவங்க அவைலபிலிட்டி, நமக்கு இது யூஸாக இந்த டோர்னமெண்ட் ஆனா அப்படின்றத பார்ப்பாங்க. அது கிளியராக அவங்க போர்டு அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட சக்ஸஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரெஸ்ட் இல்லாமல் நிறைய விளாட்றாங்க, இன்ஜுரியிலே கொஞ்சம் பேர் விளாட்றாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் பிரேக்கும் கொடுத்துட்டு விளாட வைக்கிறாங்க. நல்ல பிளேயர்ஸ் நிறையா வந்ததோட்டு இப்போ ஷஃபில் பண்ணி ஆட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக சார், கிரிக்கெட் அப்படின்னாலும் நமக்கு வர்றது, இங்கே என்ன நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, அங்கே நடக்காத அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஸ்போர்ட்ஸில் குறிப்பாக கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் நடக்கும். இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே காரணம் சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க, தமிழ்நாடு ஆடுவாங்க, ரஞ்சி ஆடுவாங்க, ஏன் மேலே போகிறேங்கிட்டா இல்லைப்பா அதெல்லாம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிறாங்க. ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன சார், அர்த்தம் என்ன சார்? பாலிடிக்ஸ் பற்றி பேசினா அதுக்கு ஒரு எபிசோடே பண்ணணும். பட் இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாலிடிக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறேன், ஒரு 9 செகண்ட்ஸில் ஓடுறேன்,
என் கூட இன்னொருத்தனும் 9 செகண்ட்ஸில் வர்றான், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கான், இல்லை பவரில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவனால் பாலிடிக்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு புஷ் பண்ணி மேலே போக முடியும். அதுவே நான் 6 செகண்ட்ஸில் ஒன்றுனா பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஜேஷ்வால்னால இந்தியா ஆட முடியும். XY இன்டர்நேஷ்னல் பிளேயரோட பசங்களோ யாரோ கூட ஆட முடியாது இங்கே. ஸோ அதனால் பாலிடிக்ஸுன்றது எங்கே வந்து முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியில் முடியும். யார் தோத்தா பொறுப்பு ஏற்றுக்க போகிறா, அங்கே தான் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் யாருமே இப்போ ஏற்றுக்க மாட்டாங்களே. ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கிறோன்னா பிளேயர்ஸ் எடுத்துப்பாங்களா, போர்டு எடுத்துப்பாங்களா, கேப்டன் எடுத்துப்பாங்களா தோக்குறது, இல்லை ஃபேன்ஸ் எடுத்துப்பாங்களா? இப்போ இதுதான் பாலிடிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் யார் ரோல் எடுத்துக்கிறது, யாருமே எடுத்துக்க மாட்டாங்களே. அதானே இப்போ பிரச்சனை. இங்கேருந்து தான் பாலிடிக்ஸே ஸ்டார்ட் ஆகுதுன்றது. முதல்ல ஒருத்தருக்கு அசைன் பண்ணுங்க, அவங்க தான்றது பப்ளிக்காக சொல்லுங்க. ஜெயிச்சா தோத்தா இவர் தான், யார் இப்போ ரோல் எடுத்துக்கிறது? ஸோ அதனால பாலிடிக்ஸ்ன்றது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலையோ அங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் என்னோட ஐடியா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்போ பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஐபிஎல் போட்டி அப்படின்றது பணம் கொளிக்கிற ஒரு விளையாட்டாக மட்டும்தான் பார்க்கப்படுது. இந்த இடத்துல மற்ற கேமுக்கான ஒரு இது குறைஞ்சிட்டு, முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு, இந்த கிரிக்கெட்டுக்கு மட்டுமா முக்கியத்துவம் அதிகமாகிட்டேன்னு மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களும் சொல்லுவாங்கல்ல. அது சொல்லும்போது உங்களுக்கு கேட்கும் போது எங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு கிரிக்கெட்னால எவ்வளோ நல்ல விஷயம் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட் வந்து ஐபிஎல்னால நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒவ்வொரு போர்டு வேறு வேறு ஊருக்கு போயிட்டு ஃப்ரான்ச்சைஸி நடத்த முடியாதவங்களாம் இவங்க போய் அங்கே ஆட வச்சு அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அங்கே உயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்கெட்னால தான் நம்ம ஒன்று இந்தியா வந்து எப்படி நமக்கு தெரியுது, கிரிக்கெட்னால தான் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஃபேன்ஸாக இருக்கட்டும், பிளேயர்ஸு, நம்ம ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ண 2 பேர் நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. கபில் தேவ், தோனி. கபில் தேவ்னால தான் எல்லாமே நடந்தது. ஐபிஎல் வந்ததே கபில் தேவ்னால தான். ஐசிஎல் ஒன்று நடந்தது, அதில் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஐசிஎல் ஃபெயிலியர் ரீசன் என்னென்னா எல்லாருமே வந்து கிரிக்கெட்டர்ஸாக இருந்தாங்க, அதான் ஃபெயிலியர். இங்கே எல்லா ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன், அதான் என் சக்ஸஸ். வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால ஐசிஎல் வந்து, ஸோ அதுக்கும் காரணம் கபில் தேவ் தான். வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கும் காரணம் அவர் தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து அவருக்கு தான் ரொம்ப இது எல்லாம் இப்போ பார்க்குற கிட்ஸுக்கு சொல்கிறேன், அவருக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க் பண்ணோம். அடுத்தது தோனி நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ கங்குலி ஃபார்ம் பண்ணர் எல்லாமே இருக்கட்டும், பட் ஆனால் தோனி பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. சிஎஸ்கே வந்து பெரிய ஆளுங்களை வச்சு விளாட்றாங்கன்னாங்க. சரி, இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் கூட போலர்ஸு அதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆடல, அதை வச்சு வின் பண்ணியிருக்காங்க, ஜடேஜாவை தவிர. ஸோ நம்ம பேசுகிறது எவ்வளோனா பேசலாம், பட் தோனி பண்ண விஷயம்லாம் லாஸ்ட் ஓவரில் யாருக்குன்னா தெரியுமா, ஜோயிந்தர் சர்மா கொடுத்து வின் பண்ணுவார்னு. இதெல்லாம் வந்து முடியவே முடியாது. பட் அவரோட இன்டென்ஷன் பயங்கரமாக இருக்கும். அவர் அதை பிலீவ் பண்ணுவார், டீமை பிலீவ் பண்ணுவார், பேக்கப் பண்ணுவார், அது ரிசல்ட் நடக்குது. அதான் ஒரு லீடரோட வேலை. 2 விதமான லீடர் சார். ஒன்று ஓப்பனிங் போய் ரிக்கி பாண்டிங் மாதிரி நான் இருக்கேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு ஆடுற ஒரு லீடர். இன்னொன்று வந்து நீங்கள் எல்லாம் முன்னாடி போங்க, பின்னாடி நான் இருக்கேன், தோனி மாதிரி லீடர். அந்த மாதிரி ஒரு லீடர் இருந்தால் அந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி.